வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சவுதியில் டேட் வந்து செப்டம்பர் 1 மணி வந்து ஆஃப்டர்நூன் 12:30 ஆகுது. ஸோ வெளியே போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி கேம்ப்லேயும் வந்து தர சாப்பாடு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அன்னைக்கு போன பெட்ரோல் பங்க் கடைக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே இந்த ஜுபைல் 2 ஏரியாவில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதை சுற்றி தான் ஒரு 4 கடை இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கடைக்கு போய் வீடியோ போட்டிருப்பேன் நைட்டு போயிட்டு. ஸோ அது பார்க்கலன்னா பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன் ஐகாப்பில். ஸோ இன்றைக்கி வந்து அதே பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற வேறு ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ பாகிஸ்தானி கடை. ஸோ கப்ஸா பிரியாணிலாம் கிடைக்கும். ஸோ அங்கே போய் என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ ரேட் வருது அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து சவுதி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். சவுதியில் என்னோடய லைஃப் எப்படி இருக்குது, என்னோடய ஒர்க்கும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்படி இப்படின்னு நாங்கள் கிளம்பி வெளியே போய் கேட்டில் சேர்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் போகிற நேரம் பார்த்து இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. நேற்று முந்தானத்து கூட வெயில் இருந்தது, பட் காற்று நல்லா அடிச்சிது. இன்றைக்கி பார்த்தா பயங்கர வெயில், பட் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ஹியூமிடிட்டியை வந்து தாங்கவே முடியாது. ஸோ வெயிலை கூட தாங்கிடலாம் காற்று அடிக்கும் போது. ஸோ இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் மாஸ்க்கு அப்புறம் இந்த ஹெட் ஸ்கார்ஃப்லாம் போட்டிருக்கேன். 5 மினிட்ஸ் வாக் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஓ, இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாக மண் புழுதியாக தான் இருக்கும். ஏதாவது பெரிய வண்டி வந்ததுன்னா அந்த புழுதி ஃபுல்லாக நம்ம மேலே தான் வந்து விடும். ஸோ அதனால தான் உஷாராக இந்த ஹெட் ஸ்கார்ஃபு அப்புறம் மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரோடும் கொஞ்சம் கரடு முரடான ரோடு தான். ஸோ இங்கே மட்டும்தான் தார் ரோடு போட்டிருக்கு. அதுக்கு அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மண் ரோடு தான், புழுதியாக தான் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 10 மினிட் வாக்கு தான் நம்ம கேம்ப்லேருந்து இந்த பெட்ரோல் பங்க்குக்கு. ஸோ இதை தாண்டினா அப்படியே பெட்ரோல் பங்க்கு தான். ஸோ அந்த 10 மினிட் வாக்கில் நம்ம ஏகப்பட்ட புழுதி, அதுக்கப்புறமா வெயிலெல்லாம் தாண்டி தான் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்ததுனால நாங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் கிளம்பிட்டோம். இந்த ஏரியா வந்து பேசிக்கலி ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி தான். ஹெவி வெஹிக்கிள்ஸு அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபியூவல் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஃபியூவல் மட்டும் இல்லாமல் டயர் ஷாப் கூட ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவைன்னா டயர் ஏதாவது பிரச்சனைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மசி கூட இருக்குது அவங்களுக்காக. ஸோ நம்ம பெட்ரோல் பங்க்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம கேபிஎஸ் பெட்ரோல் பங்க். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் நைட்டில் போயிருப்பேன் அந்த கடைக்கு. ஸோ இப்போ நம்ம போகிறது இங்கே இருக்கிற கடை. ஏன்னா பூட்டி இருக்கா திறந்துருக்கானே தெரியலையே. தொடர்தான் இருக்குது. இங்கே கல்ஃப் ரீஜியன்ஸில் இந்த மாதிரி கப்ஸா கடை, பிரியாணி கடையெல்லாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கீழே உட்காந்து நம்ம சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள் சேரும் மாதிரியும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த உட்காந்து சாப்பிட்ற இடத்துல தான் உட்கார்ந்தோம். ஸோ நமக்கு உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் விரிப்பாங்க, சுப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது விரிச்சிட்டு இதுக்கு மேலே தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போ வெளியே போய் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணாலும் சவுதியில் இருக்கும்போது இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடத்த தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இன்னும் இருக்கா? பிரியாணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. பிரியாணி பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த தக்காளி, அந்த குக்கும்பர்லாம் போட்டு டாப்பிங்ஸ்லாம் பண்ணி நல்லா கொடுத்தாங்க. இது பார்க்கும்போதே ஒரு மவுத் வாட்டரிங் ஃபீல் வந்தது. ஸோ உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்கும்போது பிரியாணிக்கு சைடாக இந்த சட்னி கொடுத்தாங்க. இந்த புதினா ப்ளஸ் கர்டு ஊற்றி ஒரு சட்னி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. பிரியாணியை 3 பேர் சேர்ந்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சரி, வெளியே கொஞ்சம் வெயிலாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோமேனு அப்படியே சாஞ்சு உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி பார்த்துருக்கீங்க, அந்த குவான்டிட்டியை வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுமே வந்து அதிகம். 40 ரியால்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ப்ளஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸு ஒரு 5 ரியால், 45 ரியால்ஸ். நாங்கள் 3 பேர் தான் போனோம். ஸோ 45 ரியால்ஸை நாங்கள் ஷேர் பண்ணால் 15 கிட்ட வருது.
ஸோ 15க்கு அந்த மீல் ஒர்த்தான் கண்டிப்பாக வந்து ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். அது வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம ருமான் பிரியாணி, ஜுபைல் சிட்டியில் இருக்கிற நிறைய பிரியாணி கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். பட் இங்கே வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாதனால எங்களுக்கு இது ஓகே தான். அதாங்க இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மோர் சவுதி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.